செய்திகள் தொடர்கின்றன. சிவகாசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் விழாவிற்கு அதிமுக அமைச்சர் 7 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் மாற்றுத்திறனாளிகள் பசி பட்டினியோடு பெரும் அவதிக்குள்ளாகினர். உதவி உபகரணங்கள் வாங்குவதற்காக சிவகாசியில் உள்ள கல்யாண மண்டபம் ஒன்றிற்கு 300 மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தனர். இவர்கள் காலை 9 மணிக்கே வந்திருந்த நிலையில் மாலை 4 மணியளவிற்கு தான் செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அங்கு வந்தார். அடுத்த 2 நிமிடங்களில் 2 பேருக்கு உபகரணங்கள் அளிப்பது போல் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இதனையடுத்து ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியும் நீண்ட நேரம் காத்திருந்த பசி மயக்கத்தினாலும் மாற்றுத்திறனாளிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். வண்டிக்கு வர சொல்லி காலையிலேருந்து சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் பட்டினி பசியாக கிடக்குறாங்க. வர சொன்னால் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஏற்பாடு பண்ணணும். மணி 5 ஆச்சு, எல்லாம் பட்டினி, சின்ன பிள்ளை குழந்தையோடு இங்கே வந்து கிடக்கு. காஞ்சிபுரத்தில் பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற பேரணியினை துவக்கி வைக்க அதிமுக அமைச்சர் சின்னையா தாமதமாக வந்ததால் மாணவர்கள் குடிநீர் வசதியின்றி வெயிலில் வாடிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்தவர்களுக்கு 40 நாட்களாக சம்பளம் வழங்காததால் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆரணி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த சம்புவராயநல்லூரில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வேலை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 40 நாட்களாக வேலை செய்தவர்களுக்கு இதுவரை சம்பளம் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சரியான பதில் சொல்லாததால் நூற்றுக்கணக்கான பெண்கள் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆரணி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பணம் ஏறலன்றாங்க. அங்கிருந்து இங்க வந்து தலைவர் கேட்டாங்க, பைசா போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சார். எல்லா ஊர்லயும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க ஊர்ல எப்ப கேளு 80 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் 70 ரூபாய் தான் சார். இன்னும் 100 ரூபாய் நாங்க வாங்கவே இல்லை சார். நாங்க சென்னை மாநகராட்சி 7வது மண்டலத்தின் கதவுக்கு பூட்டு போட்டு வழக்கறிஞர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 7வது மண்டலத்தில் மாநகராட்சி குப்பை வண்டிகள் நிறுத்துவதாலும் பழுதடைந்த வாகனங்களை நிறுத்துவதாலும் நீதிமன்ற வளாகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனை கண்டித்து ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு அம்பத்தூர் மாநகராட்சி 7வது மண்டலத்தின் கதவை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே கோவை பூசாரிபாளையம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு வாணிப கழக கிடங்கில் எழுத்தாளராக பணியாற்றி வரும் நடராஜ் என்பவரை அரிசி கடத்தியதாக கூறி உணவுப் பொருள் கடத்தல் பிரிவு போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து கோவையில் உள்ள 53 ரேஷன் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏவுக்குண்டான பாதுகாப்பு குறைந்துள்ளதற்கு சென்னை மதுரவாயில் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் ஓர் உதாரணம். மதுரவாயில் பிடிசி ஆபீசர்ஸ் காலனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் மதுரவாயில் எம்எல்ஏவுமான பீமாராவ் அலுவலகம் உள்ளது. இந்த கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 5000த்திற்கும் மேற்பட்ட ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை வழக்கம்போல் கட்சி அலுவலகத்தை திறக்க வந்த ஊழியர்கள் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து எம்எல்ஏ பீமாராவுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மதுரவாயில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏவுக்கு உண்டான பாதுகாப்பு குறைந்துள்ளதாக பொதுமக்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். அலுவலகத்தை திறக்கிறதுக்காக அலுவலக ஊழியர் வந்தபோது ஏற்கனவே பூட்டை உடைச்சி திறந்துருக்கு. அது உள்ளே போய் பார்க்கும்போது என்னென்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏவுடைய அலுவலக பீரோ அதுவும் திறந்து உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் வெளியில் தூக்கி போட்டுருக்காங்க. என்னென்னா ஒரு 5000 ரூபாய்க்கும் சில எலக்ட்ரானிக் பொருட்கள் களவு போனதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருக்கும். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்கு. இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். நாமக்கல் அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். நாமக்கல்லை அடுத்து மோகனூரில் இருந்து அரசு பேருந்து ஒன்று 30 பயணிகளுடன் நாமக்கல்லை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நெய்க்காரன்பட்டி அருகே உள்ள வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி மரத்தின் மீது மோதி பேருந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20 பேர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. உதகையில் முட்டைக்கோஸ் மகசூல் அதிகரித்துள்ளதோடு அதன் விலையும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையில் முக்கிய தொழிலாக விளங்குவது மலை காய்கறி விவசாயம். இங்குள்ள விவசாயிகள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் உட்பட பல்வேறு மலை காய்கறிகளை பயிரிட்டிருந்தனர். தற்போது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முட்டைக்கோஸ் அறுவடை செய்ய தயாராக உள்ளது.
4 மாத பயிரான முட்டைக்கோஸ் மகசூல் தற்போது அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு முட்டைக்கோஸ் 1 கிலோவிற்கு 5 ரூபாய் விற்ற நிலையில் இப்போது 20 முதல் 30 ரூபாய் வரை விலை கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி வியாபாரிகள் நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்து வருவதால் எந்தவித சிரமமும் இன்றி விற்று அதிக லாபம் அடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கோஸ் எல்லாம் அதிகமாக போட்டிருக்குங்க. கோஸ் விலை இப்போ அதிகமாக விற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோஸ் வியாபாரிகள் வந்து காட்டிலே வாங்கினதுனால எங்களுக்கு வேலையை மிச்சம் எல்லாமே இன்னும் சந்தோஷமாக இருக்குங்க. 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் கோஸ் விற்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. லோடு எப்படியும் ஒரு 50,000 60,000 வரைக்கும் வாங்குறாங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. காலை தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்பாள் சன்னதி முன்புள்ள தங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதன் பின் தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், திருக்கோவில் இணை ஆணையர் ஜெயராம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 13/7/2012 முதல் 29/7/2012 முடிய சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இதனுடைய முக்கிய நிகழ்ச்சியான 18/7/2012 புதன்கிழமை ஆடி அமாவாசையை முன்னிட்டு பல லட்சம் பக்தர்கள் திருத்தமால வருவதாலும் தரிசனத்துக்கு வருவதால் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் குடிநீர் வசதி, நல்ல முறையில் தரிசனத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையுடன் இணைந்து திருக்கோயில் நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகள் 18ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. திருவள்ளூரில் 2.5 அடி உயரமுள்ள காதலர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இன்று திருமணம் செய்து கொண்டனர். திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டியை சேர்ந்தவர் முத்து. இவரது மகன் பன்னீர்செல்வம் 2.5 அடி உயரம் உள்ளவர். இவரும் திருவள்ளூரை அடுத்த ஈக்காட்டில் உள்ள எஸ்டிடி பூத்தில் வேலை பார்த்து வந்த 2.5 அடி உயரமுள்ள உஷா என்ற பெண்ணும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் உஷாவிற்கு அவரது பெற்றோர் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தவுடன் அவர் தனது காதலை தெரிவித்துள்ளார். உடனே பன்னீரும் உஷா வீட்டிற்கு சென்று பெண் கேட்டபோது முதலில் மறுத்த உஷாவின் பெற்றோர்கள் பின்னர் உஷாவின் தொடர் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து பன்னீர் உஷா திருமணம் இன்று திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உறவினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. உயரம் குறைவாக இருந்தாலும் மனதளவில் இருவரும் உறுதியாக இருந்ததால் இவர்களின் காதல் திருமணம் இனிதே நடைபெற்று முடிந்தது. காஞ்சிபுரத்தில் கலப்பட மதுபானம் தயாரித்து அரசு உரிமம் பெற்ற மதுபான பார்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் காந்தி சாலை ரங்கசாமி குளம் அருகே உள்ள ஒரு வீட்டில் கலப்பட மதுபானம் தயாரிக்கப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வீட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்து அவற்றில் கலப்படம் செய்து காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு உரிமம் பெற்ற மதுபான பார்களில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 4 பேரையும் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி நம்மை பிரமிக்க வைப்பார்கள். அந்த வகையில் பூசணிக்காய்களை தலையால் உடைப்பதும், சீறி வரும் அம்புகளை கைகளால் தடுத்தும், உடம்பு தசையால் முகத்தை மறைப்பதும் ஆச்சரியம் அல்லவா? தண்டவாளத்தை கடக்க முயன்ற லாரி மீது ரயில் மோதி விபத்து. தென்னாப்பிரிக்காவில் 30 பேர் பலியான பரிதாபம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.